திருவிவிலிய ஞாயிறை கொண்டாடி மகிழ்கின்றோம். வார்த்தை மனுவுருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார். இன்றைய ஞாயிறு வழிபாட்டை திரு வழிபாட்டு குழு மற்றும் மறைக்கல்வி குழுமத்தோடு இணைந்து சிறப்பிக்க அழைக்கின்றோம். இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இதயத்தின் உள்ளத்தை ஊடுருவக்கூடியது. இறை வார்த்தை நம் பாதைக்கு விளக்கு. இயேசுவின் சீடர்களாக வாழ அழைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துவர்களாகிய நாம் இறை வார்த்தையை வாசிப்பவர்களாக மட்டுமில்லாமல் அதன்படி வாழ்கின்ற மக்களாக பயணித்திட இன்றைய வழிபாடு நம்மை அழைக்கின்றது. வேகமாக மாறிய இந்த உலக சூழலில் மீடியா, மொபைல், இன்டர்நெட் இவற்றில் தன் மனதை செலுத்தி இறை வார்த்தையை வாசிக்காமல் திருவிவிலியத்தை கையில் எடுத்து படித்து இறை வார்த்தைக்கு உயிர் தரும் ஆற்றல் படைத்தவர்களாக மாறுவோம். நம் குடும்பத்தில் தினம் ஒரு இறைவாக்கு, ஆளுக்கு ஒரு விவிலியம் என்ற மனப்பான்மையை நம் பிள்ளைகளிடத்தில் வளர்த்தெடுப்போம். இறை வார்த்தைக்கு செவி மடுப்போம். நம்மால் இயன்றவரை அதை பிறருக்கு அறிவிப்போம். நம் அன்றாட வாழ்வில் இறை வார்த்தை கடைபிடிப்போம். இச்சமுதாயத்தில் இயேசுவே ஆண்டவர் என்று சாட்சியாய் வாழ்ந்திடுவோம். புது விடியலாய் புரட்சிகள் படைத்த புதுயுகம் கண்டிட வரம் வேண்டி இப்பவனியில் பங்கேற்போம். இறை வார்த்தையின் ஒளியில் நாம் நடக்க, பயணிக்க, இறை வார்த்தையின் ஒளியில் வாழ இந்த திருப்பவனியிலே பங்கெடுத்து திருப்பலில் பங்கேற்று இறை ஆசிரியர் இறைஞ்ச புறப்பட்டு செல்வோம். நம் இல்லத்தின் செல்வாக்கு, இறைவாக்கு நம் இல்லத்தின் செல்வாக்கு. அறிவிப்போம் அறிவிப்போம், நற்செய்தியினை அறிவிப்போம். அறிவிப்போம் அறிவிப்போம், நற்செய்தியினை அறிவிப்போம். ஆளுக்கு ஒரு விவிலியம், நாளுக்கு ஒரு அத்தியாயம். ஆளுக்கு ஒரு விவிலியம், நாளுக்கு ஒரு அத்தியாயம். இறைவாக்கு நம் இல்லத்தின் செல்வாக்கு. இறைவாக்கு நம் இல்லத்தின் செல்வாக்கு. அறிவிப்போம் அறிவிப்போம், நற்செய்தியினை அறிவிப்போம். அறிவிப்போம் அறிவிப்போம், நற்செய்தியினை அறிவிப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாக முறைப்போ. சுயநல மறைய சமத்துவம் வளர அன்பு பரிவு கொண்டு இறை குலம் வளர்ப்போம். அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணை. எழுவோம் ஒரு மனதாய் கொடி தொழுவோம் புகழ் பலியா. இறைவன் வார்த்தையை எடுத்துரைக்கும் இந்த இனிய பலியில் இணைவோம். உறவு விருந்தினை பரிமாறும் திருவிருந்து பகிர்வில் மகிழ்வோம். உறவு
வல்லல் இயேசுவின் அழைப்பினையே போ அன்பின் திருக்குலமே இறையேசுவின் அரியணை எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பழியா இறை குலமே எழுவோம் இறையரசை அமைப்போ மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை வணக்கம் ஃபாதர். ஆண்டின் பொதுக்காலம் 27ஆம் ஞாயிற்றுக்கிழமை விவிலிய ஞாயிறாக கொண்டாடுகின்ற இந்த அருமையான நாளிலே இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இறை இயேசுவின் இணைய பெயரால் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த காலை திருப்பலியானது நிர்மலா பன்னீர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தியும், ஆல்பர்ட் பால்ராஜ் நன்றி எறிதலாகவும், மர்சி வால்சன் மார்டினா குடும்பத்தினர் நன்றி எறிதலாகவும், ஜான் தாமஸ் நீனா ஜான் நன்றி எறிதலாகவும், ஜோயல் உடல் நலம் தேறி கொண்டு வருவதற்காக நன்றி எறிதலாகவும், ஜெயக்குமார் ஆனி ஜாய்ஸ் குடும்பத்தினர் நன்றி எறிதலாகவும், கேத்ரின் டயனா நன்றி எறிதலாகவும், ஜஸ்வின் கோவிட் நன்றி எறிதலாகவும், சிறிய புஷ்பம் நன்றி எறிதலாகவும், பிரின்ஸ்டன் சிந்துஜன் மரிய சோஃபியா நன்றி எறிதலாகவும், சௌரி வீரமுத்து பிரமிளா நான்சி நன்றி எறிதலாகவும், இந்திரா யுவராஜ் மேத்யூ பிரின்ஸ் நன்றி எறிதலாகவும், ஆரோக்கிய ராஜன் மேரி ரேணுகா குடும்பத்தினர் நன்றி எறிதலாகவும், இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற எஸ் ஜான் பீட்டர் இறைவனுக்கு நன்றி செலுத்தியும் இறை ஆசிரியரை வேண்டியும், இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற புளோரிட்டா ஆண்டனெட் நன்றி எறிதலாகவும் இறைவனுடைய அருளும் ஆசிரும் அவரோடு இருக்க வேண்டும் என்றும், சுரேந்தர் தங்கராஜ் மரிய கேரலின் குடும்பத்தினர் இறைவனுடைய இரக்கத்தினால் பெற்று மகிழ்கின்ற நன்மைகளுக்கு நன்றி செலுத்தியும், மேத்யூ ரிபல்லோ குடும்பத்தினர் இறை இரக்கத்தால் பெற்று மகிழ்கின்ற நன்மைகளுக்கு நன்றி செலுத்தியும், பிரான்சிஸ் சேவியர் ஜெயசீலி குடும்பத்தினர் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி எறிதலாகவும், சுஜய் இருதயராஜ் ருபீனா மரியா ஜெனோவா குடும்பத்தினர் நன்றி எறிதலாகவும், சூசன் மேரி ஆன் ஜூடித் சைமன் நன்றி எறிதலாகவும், ஷியாம் சுந்தர் நன்றி எறிதலாகவும், வேலை கிடைத்ததற்காக பிரீத்தி மரியா நன்றி எறிதலாகவும் இந்த திருப்பலியை அர்ப்பணிக்கின்றார்கள். இவருடைய நன்றி எறிதலை இறைவனை ஏற்று எல்லா நலன்களாலும் இவருடைய ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று அவர்களுக்காக நாமும் செபிப்போம். மேலும் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று அனிடெக் இன்ஃப்ரா தொழில் வளர்ச்சிக்காகவும், ஏஜேஎஸ் பவர் சொல்யூஷன் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், ஐ ஷார்ட் கேர் டிவி சர்வீஸ் சென்டர் தொழில் வளர்ச்சிக்காகவும், மறைமலை நகர் கிராண்ட் ப்ரொமோட்டர்ஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும், நீனா ஜான் எல்ஐசி இன்சூரன்ஸ் தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றும், கிரேசி சார்ல்ஸ் சுகப்பிரசவம் பெற வேண்டும் என்றும், எய்டன் ஜார்ஜ் இறை பராமரிப்பிலும் ஞானத்திலும் வளர வேண்டும் என்றும், பிரபா ஓல்டேஜ் ஹோம் ஐநாவரம் நல்வாழ்வுக்காகவும், ஜேஎம்ஜே மேன்பவர் ஐநாவரம் வளர்ச்சிக்காகவும், ஸ்டான்லி மேன்பவர் முன்னேற்றம் காணவும், த கூல் சென்னை ஹோம் அப்ளையன்சஸ் த கிளாசி ஹோம் நீட்ஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிக்க நம்மை அழைக்கின்றார்கள். இறைவனுடைய கருத்துக்களை எல்லாம் ஏற்று இவளை மென்மேலும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிப்போம். இறந்த 12ஆம் நாள் நினைவு நாளில் டிபி ஜார்ஜ் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இறந்த ஆரோக்கியதாஸ், ஜீவா ராஜா, என் யுவராஜ், ஜே கிறிஸ்டி ஜோசப், மர்சி மெல்லிகா, எஸ் சந்தியாகு, எஸ் குழந்தை தெரேசால், மேத்யூ ரிபல்லோ, ஆக்னஸ் ரிபல்லோ, ஓகே மார்க்ஸ், ரோஸ்மேரி இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலி அர்ப்பணிக்கப்படுகின்றது. இறந்த இந்த சகோதர சகோதரிகள் இறைவன் அருளினாலும் இரக்கத்தினாலும் விண்ணக வாழ்வை பெற வேண்டும் என்று ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் ஆண்டவராய் கெஞ்சி மன்றாடுவோமாக.
அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் நம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவர்க்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்து தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஈசோ புல்லினால் என் மேல் தெளிப்பீ. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை போக்கி நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை பலியின் வழியாக நாம் அவரது அரசின் திருவிருந்தில் பங்கு கொள்ளும் தகுதியடைய செய்தருள்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலாம்
கிருபையின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ, 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 ஆமென். ஆ, 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 ஆமென். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கும் மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனச்சான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருவிவிலியத்தை பவனியாக எடுத்து வருவார். நம்முடைய மறைக்கல்வி சிறார்கள், மலர் தூவும் சிறுமிகள் திருவிவிலியத்திற்கு மலர் தூவி திருவிவிலியமானது பவனியாக கொண்டு வரப்படும். அதற்கு முன்பாக 4 நற்செய்தியாளர்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கின்ற 4 நற்செய்தியாளர்களோடு இணைந்து இந்த திருவிவிலியமானது பவனியாக கொண்டு வரப்படும். இங்கு வந்தவுடன் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் திருவிவிலியத்தினை பெற்றுக்கொண்டு புதிதாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற வாசக மேடையில் அந்த திருவிவிலியத்தை வைத்து மலர் மாலை அணிவித்து தூபம் காட்டுவார். பிறகு நம்முடைய இளையோர் குழுவால் திருவிவிலியத்திற்கு வார்த்தையான இறைவனுக்கு நாம் அஞ்சலி செலுத்துவோம். அனைவரும் திருவிவிலியத்திற்கு மரியாதை செலுத்தும் வண்ணமாக எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த திருவிவிலிய பவனியின் பொழுது பாடற்குழுவினர் வார்த்தைக்கான பாடலை, இறை வார்த்தைக்கான பாடலை பாடுவார்கள். அவர்களோடு இணைந்து நம் பக்தியோடு இந்த பவனியிலே பங்கெடுப்போம். வாழ்வு தருவது இறை வார்த்தை, வாழ்வு தருவது இறை வார்த்தை, வாழ்வு தருவது இறை வார்த்தை, வாழ்வு தருவது இறை வார்த்தை. எளிய மனதோர் பேறு பெற்றோர் விண்ணரசு அவர்களது வாழ்வு தருவது இறை வார்த்தை, வாழ்வு தருவது இறை வார்த்தை. எளிய மனதோர் பேறு பெற்றோர் விண்ணரசு அவர்களதே வாழ்வு தருவது இறை வார்த்தை, வாழ்வு தருவது இறை வார்த்தை, வாழ்வு தருவது இறை வார்த்தை, வாழ்வு தருவது
வார்த்தையான இறைவனுக்கு அஞ்சலி செய்வோம். வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி. வார்த்தையான இறைவனுக்கு தீபத்தாலே அஞ்சலி. தீபத்தாலே அஞ்சலி. தீபத்தாலே அஞ்சலி. வாழ்வளிக்கும் வள்ளலுக்கு தூபத்தாலே அஞ்சலி. வாழ்வளிக்கும் வள்ளலுக்கு தூபத்தாலே அஞ்சலி. வாழ்வளிக்கும் வள்ளலுக்கு தூபத்தாலே அஞ்சலி. தூபத்தாலே அஞ்சலி. தூபத்தாலே அஞ்சலி. வழியும் ஒளியும் மாணவர்க்கு மலர்களாலே அஞ்சலி. வழியும் ஒளியும் மாணவர்க்கு மலர்களாலே அஞ்சலி. வழியும் ஒளியும் மாணவர்க்கு மலர்களாலே அஞ்சலி. மலர்களாலே அஞ்சலி. மலர்களாலே அஞ்சலி. அனைவரும் தலைவணங்கி இறைவார்த்தைக்கு மரியாதை செலுத்துவோம். அனைவரும் அமர்வோம். இன்றைய வாசகங்களுக்கு நாம் செவி கொடுப்போம். கணவன் மனைவி இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என்ற இறை சிந்தனையில் இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 2, இறை உறவின் வார்த்தைகள் 8 முதல் 18 முதல் 24 வரை. அனைத்தையும் படைத்து முடித்த பின் ஆண்டவராகிய கடவுள், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து, அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பை ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதரிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையுமானவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் வாழ்நாள் எல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்நாள் எல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்நாள் எல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்நாள் எல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசீர்வதிப்பார்.
உங்களுக்கு இறைவன் ஆசீரளிப்பார். மக்களின் மக்களை காண்பீராக, உங்கள் வாழ்வினில் அமைதி நிலவிடுக. மக்களின் மக்களை காண்பீராக, உங்கள் வாழ்வினில் அமைதி நிலவிடுக. இறைவன் தரும் நல் சமாதானம் என்றென்றும் உங்களில் நிலைத்திடுமே. உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசீரளிப்பார். உங்கள் வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு இறைவன் ஆசீரளிப்பார். இரண்டாம் வாசகம். தூய்மை ஆக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 9 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டியிருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவர் ஆக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மை ஆக்குகிறவர் தூய்மை ஆக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை முத்துக்கள் 2 முதல் 16 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு
தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கின்றான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறு ஒருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கின்றாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டுமென்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறை ஆட்சி இத்தகையோருக்கே உரியது. இறை ஆட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறையேசுவில் மிகவும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவன் அழகான பெண் ஒருத்தியை மணந்தான். இருவருடைய மனவாழ்வும் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது. இருவரும் ஒருவர் மற்றவரை முழுமையாக அன்பு செய்து மிகவும் மகிழ்ச்சியாக தங்கள் இல்லற வாழ்வை வாழ்ந்து வந்தார்கள். இப்படி சென்று கொண்டிருக்க திடீரென்று அவளுக்கு தோல் நோய் ஏற்பட்டது. இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அவள் தன் அழகை இழக்க ஆரம்பித்தாள். இருப்பினும் அவளுடைய வாழ்வு மகிழ்ச்சியாகத்தான் சென்று கொண்டிருந்தது. இப்படி இருக்க ஒரு நாள் அவளுடைய கணவன் வெளியூருக்கு சென்றிருந்தான். இப்படி அவன் பயணம் செய்திருந்த நேரத்திலே விபத்துக்கு உள்ளாகி அவன் தன் பார்வையை இழந்தான். இருப்பினும் கூட அவருடைய வாழ்வு மகிழ்ச்சியாகத்தான் சென்று கொண்டிருந்தது. அவள் தோல் நோயினால் பாதிக்கப்பட்ட போதும் சரி, இப்பொழுது அவன் பார்வை இல்லாமல் இருந்த போதும் சரி, இரண்டு பேருடைய உள்ளமும் ஒன்றித்திருந்ததனால், அன்பினால் அவளுடைய வாழ்வு பிணைக்கப்பட்டிருந்ததால் மகிழ்ச்சியாக அவளுடைய வாழ்வு சென்று கொண்டிருந்தது. இப்படி இவளுடைய இல்லற வாழ்வு மகிழ்ச்சியாக இருந்த காலத்திலே திடீரென்று ஒரு நாள் அவள் இறந்து போனாள். அவளுடைய பிரிவு அவனை மிகவும் பாதித்தது. தான் நேசித்து அன்பு செய்த தன்னுடைய மனைவி இறந்து விட்டாள் என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவளுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டு அவளை அடக்கம் செய்துவிட்டு அவன் கல்லறையிலிருந்து அவன் இதோ திரும்பி வந்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது அவனுக்கு பின்னால் இருந்து ஒருவன் அவனை அழைத்து சொன்னான், இவ்வளவு நாள் நீ தனியாக நடந்து சென்றதே இல்லை, உனக்கு பார்வை இல்லை, எனவே எப்பொழுதும் உன்னுடைய மனைவியின் உதவியோடு அவளோடு சேர்ந்துதான் எப்பொழுதும் நீ செல்வாய் என்று எனக்கு தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு எப்படி நீ தனியாளாய் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடந்து சென்று கொண்டிருக்கின்றாய் என்று அவன் கேட்டான். அப்பொழுது அவன் சொன்னான், உண்மையிலேயே எனக்கு பார்வை இல்லாமல் இல்லை, விபத்திலே எனக்கு பார்வை போய்விட்டது என்று நான் சொன்னது உண்மை இல்லை. அவள் தோல் நோயினால் பாதிக்கப்பட்டு தன்னுடைய அழகை இழந்து கொண்டிருந்த சூழலிலே அவள் இப்பொழுது அழகாயில்லை என்பதனால் நான் அவளை வெறுத்து விடுவேனோ என்ற ஒரு உள்ளத்திலே ஒரு உணர்வு அவளுக்கு ஏற்பட்டிருந்தது. அழகு என்பது வெளி தோற்றத்தில் இல்லை, நான் இவளைத்தான் மணந்து கொண்டேன், ஆகவே இவள் அழகாயிருந்த பொழுதும் சரி, இப்பொழுது நோயினால் பாதிக்கப்பட்டு அவள் அழகை இழந்து கொண்டிருக்கும் பொழுதும் சரி, அவள் என்னுடைய மனைவிதான். ஆகவே எந்த சூழ்நிலையிலும் நான் அவளை விட்டு பிரிய மாட்டேன் என்று நான் நினைத்தாலும் கூட அவளுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் இருந்து கொண்டிருந்தது. ஆகவே தான் அந்த விபத்திலே எனக்கு கண் பறி போய்விட்டதாகவும் எனக்கு பார்வை போய்விட்டதாகவும் நான் சொன்னேன். அதனால் நான் அவளை பார்க்க முடியாது என்பதனாலே அவள் கொஞ்சம் சந்தோஷமாக வாழ்ந்தாள். ஆனால் இன்றைக்கு அவள் இல்லை. இன்றைக்கு தான் உண்மை சொல்லுகிறேன் கேட்டதனால். உண்மையிலேயே இத்தனை நாட்களும் இத்தனை ஆண்டுகளும் கூட
எனக்கு பார்வை நன்றாகத்தான் இருந்தது என்று சொன்னான். இயேசுவில் பிரியமானவர்களே, அன்பு என்பது குறைகளை பார்ப்பது அல்ல. குறைகளை பார்ப்பது அன்பாகாது, நிறைகளை பார்ப்பதுதான் அன்பு. அதுதான் உண்மையான அன்பு. இதுதான் இல்லற வாழ்வின் மாண்பு என்பதை இன்றைய இறை வார்த்தை நமக்கு எடுத்து சொல்ல வருகின்றது. திருமணம் என்பது ஒரு அருள் அடையாளம். ஒரு அருள் அடையாளமாக கடவுள் இதை கொடுத்திருக்கின்றார். இந்த திருமணத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7 அருள் அடையாளங்கள் இருக்கின்றன. ஆனால் திருமணம் என்ற இந்த அருள் அடையாளம் மிக முக்கியமான ஒரு அருள் அடையாளமாக இருக்கிறது என்பதை விவிலியத்தை பார்க்கின்ற பொழுது நமக்கு தெரியும். விவிலிய ஞாயிறு இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த விவிலியம் இந்த திருமணத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்றால், இந்த விவிலியமே திருமணத்தில் தான் தொடங்குகிறது, திருமணத்தில் தான் முடிகிறது. தொடக்க நூல் 2வது அதிகாரம் உலகை படைத்த பிறகு முதலாக கடவுள் செய்கின்ற விஷயம் ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கின்றார். ஆதாம் ஏவாள் இருவரையும் படைத்து அவர்களை ஒன்றாக இணைத்து கடவுள் முதல் திருமணத்தை அவரே நடத்தி வைக்கின்றார். திருவெளிப்பாடு நூல் கடைசி நூல், விவிலியத்திலே 21வது அதிகாரம் கடைசி அதிகாரம் திருமணத்தில் தான் முடிகிறது. விண்ணகத்தில் நடைபெறுகின்ற திருமணத்தை பற்றி அது பேசுகிறது. இதோ இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டி மணந்திருக்கின்ற புதிய எருசலேம். புதிய எருசலேம் என்பது திரு அவையை குறிக்கின்றது. இறைவன் இயேசு கிறிஸ்து மணவாளனாகவும் திரு அவை மணவாட்டியாகவும் சித்தரிக்கப்பட்டு அவள் இருவருக்கும் விண்ணகத்தில் நடைபெறுகின்ற திருமணத்தை பற்றி அது பேசுகிறது. ஆகவே திருமணத்தில் தொடங்கி திருமணத்தில் முடிகின்ற இந்த திருவிவிலியம் திருமணத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இறைவன் இந்த திருமணத்தை உருவாக்குகின்ற பொழுது, ஆணையும் பெண்ணையும் உருவாக்கிய பொழுது மிக அற்புதமாக இன்றைக்கு அந்த இறை வார்த்தை சொல்லுகிறது, இனி நீங்கள் இருவரல்லர் ஒரே உடல். இனி நீங்கள் இருவரல்லர் ஒரே உடல். இரு மனம் இணைந்து ஒரு மனமாவதே திருமணம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஈருடல் ஓர் உயிர் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதெல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் அதைவிட ஒரு படி மேலாக விவிலியம் என்ன சொல்கிறது? ஈர் உடல் ஓர் உயிர் அல்ல, இரு மனங்கள் இணைந்து ஒரு மனமாவது திருமணம். உண்மைதான். ஆனால் அதற்கு மேலாக நீங்கள் இருவரல்லர் ஒரே உடல், ஒரே உடல் என்று சொல்லுகிறது. ஒரே உடல் என்று சொல்லுகின்ற பொழுது யாரும் தன்னுடைய உடலை எப்பொழுதும் வெறுப்பதில்லை. ஆகவே கணவன் மனைவியை தன் உடலாக நினைக்க வேண்டும், மனைவி கணவனை தன் உடலாக நினைக்க வேண்டும். ஆகவேதான் என்ன செய்கிறார் கடவுள்? ஆதாமுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவனுடைய விலாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஒரு பெண்ணாக உருவாக்கி அவனிடத்திலே கொண்டு வருகின்றார். அவளை பார்த்த பொழுது ஆதாம் காதலால் கனிந்துருகி அவன் பாடிய காதல் பாடல்தான் உலகில் இருக்கின்ற எல்லா காதல் பாடல்களை விட சிறந்த பாடல் என்னை பொறுத்தவரை. இவளே என் எலும்பின் எலும்பும் என் சதையின் சதையுமாக இருக்கின்றாள் என்று சொன்னான். இதை விட வேற என்ன பெரிய காதல் பாட்டு இருக்க முடியும்? இவளே என் எலும்பின் எலும்பும் என் சதையின் சதையுமாக இருக்கின்றாள் என்பதுதான் உண்மையிலேயே எவ்வாறு ஒரே உடலாக இருவரும் இருக்கின்றார்கள் என்பதை வெளிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு உண்மையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இதுதான் இல்லற வாழ்வினுடைய மாண்பு என்பதை மிக அழகாக இன்றைய முதல் வாசகம் சித்தரிக்கின்றது. இப்படி கடவுள் உருவாக்கிய இந்த இல்லறம் இருவரும் இணைந்து ஓர் உடலாக வாழ வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட இந்த திருமணம் இன்றைக்கு பல சவால்களை சந்தித்துக் கொண்டிருப்பது என்றது உண்மைதான். மறைக்கல்வி வகுப்பிலே ஒரு நாள் ஆசிரியர் கேட்டார், இவங்களை கேட்டு பார்க்கலாம் கரெக்டாக சொல்கிறாங்களா. பழைய ஏற்பாட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்த ஒரு குடும்பம், புதிய ஏற்பாட்டிலே மகிழ்ச்சியாக வாழ்ந்த ஒரு குடும்பம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். வேற சொல்கிறீங்களா? பழைய ஏற்பாட்டிலே மகிழ்ச்சியாக வாழ்ந்த ஒரு குடும்பம், புதிய ஏற்பாட்டிலே மகிழ்ச்சியாக வாழ்ந்த ஒரு குடும்பம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி கேட்டார் ஆசிரியர். எதிரா ஜஸ்னோ ஜெஃப்னோ அதெல்லாம் அமைதியாக இருக்கும். எஸ், ஒருத்தன் சொன்னான் இப்படி அமைதியாக இருந்தபோது ஒருத்தன் மட்டும் கை தூக்கி சொன்னான் துருத்துருன்னு. சார், பழைய ஏற்பாட்டில் மகிழ்ச்சியாக வாழ்ந்த குடும்பம் ஆதாம் ஏவாள் குடும்பம். சூப்பர்ரா. புதிய ஏற்பாட்டில் மரியாவும் யோசேப்பும் வாழ்ந்த குடும்பம் தான்
மிக மகிழ்ச்சியான குடும்பம். ஏன் அப்படி சொன்ன அப்படி கேட்டார். ஏன்னா 2 பேருக்குமே மாமியார் இல்லை. ஆதாம் ஏவாளுக்கு மாமியார் இல்லை, இங்கே மரியாவுக்கு மாமியார் இல்லை. அதனால் மகிழ்ச்சியாக வாழ்ந்த குடும்பம் என்றால் அதுதான் என்று சொன்னார். மாமியார்கள் ஜாக்கிரதை. மாமியார் இல்லாவிட்டால் மகிழ்ச்சியாக இருக்கலாமா? ஐயோ பாவம், கரோலின் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்படிலாம் இல்லை. சோஃபியா நீயும் ஃபீல் பண்ணக்கூடாது. கரோலின் நல்ல மாமியார், சோஃபியா நல்ல மருமகள். 2 பேரும் யோசிக்கிறாங்க, என்னடா ஃபாதர் இப்படி சொல்லிட்டாருன்ட்டு. ஏன் இப்படி சொன்னாலும் கூட அதிலே ஒரு உண்மை இருக்கத்தான் செய்கிறது. இன்றைக்கு இருக்கிற சூழலிலே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று கடவுள் ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கின்றார். இனி நீங்கள் இருவர் அல்லர் ஒரே உடல் என்று இருவரையும் ஒன்றாக இணைத்த கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்ற எச்சரிக்கையை கொடுக்கின்றார். இன்றைக்கு நிறைய திருமணங்கள் பிரிவதற்கு காரணமாக இருப்பவை கணவன் மனைவி மட்டுமல்ல, அவர்களை சார்ந்திருக்கின்றவர்களும் அதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றார்கள் என்பதுதான் மிக வேதனையான ஒரு விஷயம். வேணாண்டா, விட்டுறா அவளை, வேணாம், இப்படிப்பட்ட பொண்ணு வேணாம் என் குடும்பத்துக்கு என்று சொல்லுகளுக்காக அதை நீ முடிவு பண்ணக்கூடாதுமா, அவங்க தான் முடிவு பண்ணணும். திருமணமானவர்கள் முடிவு செய்ய வேண்டும் அவருடைய வாழ்க்கையை பற்றி. இன்றைக்கு சுற்றி இருக்கின்றவர்கள் இப்படி இதையெல்லாம் பிரச்சனைகள் எல்லாம் பெரிதுபடுத்தி நிறைய பேருடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்குகின்ற சூழல் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே கடவுள் தருகின்ற எச்சரிக்கை என்று எல்லாருமே கடவுள் இணைத்ததை பிரிப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை என்பதை எல்லோருமே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொன்ன கடவுளுடைய வார்த்தைகள் உண்மையாகவே நம்முடைய காதுகளில் எப்பொழுதும் எதிரொலித்து கொண்டே இருக்க வேண்டும். அதை செய்வதற்கு யாருக்கும் உரிமையை கடவுள் கொடுக்கவில்லை. இதை ஒரு எச்சரிக்கையாக கொடுத்திருக்கின்றார். அதையத்தான் இயேசு மீண்டும் இன்றைய நற்செய்தியிலே வலியுறுத்தி சொல்லுகின்றார். கணவன் மனைவி எக்காரணத்தையாவது கொண்டு விலக்கி விடுவது முறையா என்று இயேசுவிடத்தில் கேட்கின்றார்கள். இயேசுவிடத்தில் கேட்டபொழுது அவர் சொன்னார், மோசே உங்களுக்கு என்ன சொன்னார்? மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி கொடுத்து விட்டு விலக்கி விடலாம் என்று சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? உங்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டே அப்படி சொன்னார். கடின உள்ளத்தோடு ஒருவரோடு ஒருவர் வாழவே முடியாது என்று சொல்லுகின்ற பொழுது என்ன செய்ய முடியும்? ஆகவே நீங்கள் மணவிலக்கு சான்றிதழ் எழுதி நீங்கள் மணவிலக்கு பெறலாம் என்று மோசே சொன்னார். உண்மையிலே கடவுள் அப்படி ஏற்படுத்தவில்லை, திருமணத்தை கடவுள் அப்படி விரும்பவில்லை என்று இயேசு மீண்டும் கடவுளுடைய உள்ளத்தை பிரதிபலித்து சொல்லுகின்றார். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்பதுதான் கடவுளுடைய நோக்கம். அப்படித்தான் கடவுள் ஆணையும் பெண்ணையும் ஒன்றாக இணைத்தார். ஆகவே அப்படிப்பட்ட உணர்வோடு தான் வாழ வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமானது. எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு கடைசியிலே கணவன் மனைவி அவர்களுக்குள் இருக்கின்ற அந்த உறவை அவர்கள் புரிந்து கொள்ளாமலே இறுதி வரை வாழ்கின்ற பொழுதுதான் பிரச்சனை ஏற்படுகின்றது. இருவரும் தங்களுக்குள் எதற்காக திருமணம் செய்து கொண்டோம் என்ற நோக்கத்தை இன்று மறந்து விடுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று திருமணம் செய்து கொள்கின்றார்கள். ஆனால் திருமணம் செய்து கொண்ட சில நாட்களுக்குள்ளாகவே சில மாதங்களுக்குள்ளாகவே இப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருப்பது உண்மையிலேயே வேதனை கொடுக்கின்றது. ரொம்ப நாள் இதை பற்றி பேசாமல் இருந்தேன், இன்னைக்கு நற்செய்தி என்னை பேச வைக்கின்றது. உண்மையிலேயே அப்படி இருக்கின்ற சூழல் மனதிற்கு வேதனை அளிக்கின்ற சூழலாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. எதற்காக திருமணம் செய்து கொள்கின்றோம் என்ற உண்மையை மறந்துவிட்டு இதோ உடனடியாக விவாகரத்தை தேடுகின்றவர்கள் இன்றைக்கு அதிகரித்திருக்கிறார்கள். முன்பெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்றால் அவர்கள் விவாகரத்து வாங்க மாட்டார்கள் என்ற ஒரு எண்ணம் இருந்த சூழலிலே இன்றைக்கு அதிகமான கேஸ் இன்னைக்கு கோர்ட்டில் இருக்குதுன்றது வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். ஏன் இப்படி எல்லாம் நிகழ்கிறது என்று கேட்டால் அவரவர்கள் ஏதோ ஒரு மனநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இக்காரணத்தையாவது முன்னிட்டு கணவன் மனைவி விலக்கி விடுவது முறையா என்று பரிசைகள் கேட்கின்றார்கள். இன்றைக்கு சிலர்கிட்ட கேட்குற என்ன காரணம் ஏன் விவாகரத்து வேண்டும் என்று கேட்கிறார் என்று கேட்டால், ஃபாதர் அப்படிலாம் சொல்ல முடியாது ஃபாதர், வேணாம் ஃபாதர், காரணமே சொல்ல தெரியாமல் இன்றைக்கி விவாகரத்து தேடுகள் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் சொல்லவே முடியாது ஃபாதர், விடுங்க ஃபாதர், வேண்டாம், அவ்வளோதான் சொல்ல முடியும். நான் மணிக்கணக்காக நீ என்ன வேணா சொல்லு, அவர்கள் நிலையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஏன் திருமணம் செய்து கொண்டார்கள் என்று உண்மையிலே என்னை சிந்திக்க பல நாட்கள் எதற்காக தயார் செய்து பல பேரை அழைத்து பல லட்சம் ரூபாய் செலவு செய்து ஒரு திருமணத்தை நடத்தி முடித்து அதை பல நாட்கள் கூட வாழ்வதில்லை.
இப்படிப்பட்ட ஒரு நிலையில் திருமணம் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்றால் உண்மையிலே கடவுள் எவ்வளவு வருத்தப்படுவார். இனி நீங்கள் இருவரல்லர் ஒரே உடல் என்று ஒன்றாக இணைத்து கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொன்ன கடவுளுடைய வார்த்தைகளுக்கு எதிராக இன்றைக்கு குடும்ப நல கோர்ட்டுக்கு சென்று எங்களுக்கு விவாகரத்து வேண்டும் என்று அடம் பிடித்து விவாகரத்தை பெற்றுக்கொண்டு வந்து திருச்சபை கோர்ட்டில் போயிட்டு அங்கேயும் வாங்கி வந்து திருமணம் செய்ய ரெண்டாவது முறையை திருமணம் செஞ்சால் முதல்ல செஞ்ச திருமணத்தோட ரெண்டாவது தடவை திருமணம் செஞ்சால் நல்லாயிருக்கும் ஃபாதர் அப்படின்னு ஏற்கனவே ஒரு நாள் சொன்னவங்க கிட்ட இப்படி சொல்லுகின்ற லாஜிக்கெல்லாம் என்ன செய்யுது? நான் அப்படி கடவுள் சொல்லியிருக்காரா? ஆகவே இப்படிப்பட்ட உணர்வு இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருப்பது வேதனை அளிக்கிறது. ஆகவே அன்பார்ந்தவர்களே, திருமணம் என்பது ஒரு புனிதமான ஒரு அருள் அடையாளம். கடவுள் ஒன்றாக இணைக்கின்ற வாழ்வை நாம் எப்படி வாழுகின்றோம் என்பதுதான் முக்கியமானது. கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து வாழுகின்ற பொழுது அவரவர்கள் தங்களுக்குள்ளாக பல்வேறு விதமான கற்பனைகளை கனவுகளை வளர்த்து கொண்டிருக்கின்றால் உண்மைதான். ஆனால் விட்டு கொடுத்து போவதுதான் வாழ்க்கை என்பதை எப்பொழுது உணராமல் இருக்கின்றார்களோ அதுவரை இதெல்லாம் அப்படித்தான் இருக்கும். யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், எப்படி வாழுகின்றோம் என்பது முக்கியமானது. கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியோடு ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என்று சொல்லப்படுகிறது. அக்செப்ட் பண்ணுவாங்களா யாராவது? கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு மனைவியோடு ஒன்றித்திருப்பான். நிறைய பேரோட ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பெற்றோர்களால். அன்பார்ந்தவர்களே, நிறைய பெற்றோர்கள் தான் இதற்கு காரணமாக இருப்பது. காரணம் என்ன? ஐயோ என் பையன் ஃபாதர், என் பையன் இருக்கட்டும். அப்போ அவன் மட்டும் என்ன சும்மா கடையில் வாங்கிட்டு வந்தீங்க இந்த பொண்ணு? உன் பையன் தான் முக்கியமானவன், பையனை கூடவே வச்சுக்கணும். நீ சொல்கிறதெல்லாம் பையன் கேட்டே தான் இருக்கணும், கடைசி வரைக்குமே கேட்கணும். கல்யாணம் பண்ணாலும் அவனை வளர விடுவதே கிடையாது நிறைய பெற்றோர்கள். இப்படி முந்தானையிலே முடிஞ்சு வைத்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களால் எத்தனை குடும்பங்கள் வீணாய் போய் கொண்டிருக்கின்றன. ஒரு பெண்ணை பற்றி கவலைப்படாத பெண்கள் இருந்து கொண்டிருக்கின்ற சூழல் இன்றைக்கு அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. ஏன்? பையனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பெற்றோர்கள் ஏன் தன் வீட்டுக்கு வருகின்ற மருமகளை பற்றி கவலைப்படுவதே கிடையாது? எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, பிறந்த வீட்டை விட்டுவிட்டு, உறவுகளை விட்டுவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு வாழ வருகின்ற மகளை எப்படி நாம் பார்க்கின்றோம்? கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியை ஒன்றித்திருப்பான் என்று விவிலியம் சொல்கிறது. உண்மையிலேயே அப்படி பார்த்தா கிறிஸ்தவர்கள்லாம் உண்மையிலேயே ஆண்கள் என்ன செய்யணும்? வீட்டை விட்டுட்டு பெற்றோரை விட்டுட்டு மனைவியோட போய் வாழணும். அதான் நல்லது. என்னை பொறுத்தவரை நான் தான் அட்வொகேட் பண்ணுவேன். ஆக்சுவலாக விவிலியத்தின் அடிப்படையில் இது எப்படியோ பாரம்பரியம் மாறிவிட்டது. ஆகவே இது தவறான ஒரு நிலையை சென்று கொண்டிருக்கின்றது. இதனால் விளைகின்ற பிரச்சனைகள் அதிகமாகவே இருக்கின்றன உண்மையிலேயே. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் குடும்பத்தை எப்படி பராமரிக்கின்றோம், குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை நாம் யாரை மணந்து கொண்டோமோ அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா என்பதுதான் மிக முக்கியமானது. எல்லாரும் ஒரு சின்ன எக்ஸசைஸ். இப்போ 2 கைகளையும் 5 விரல்களையும் ஒன்றாக இணையுங்கள். எல்லாம் செய்யுங்க. நல்லா அழுத்தி பிடிக்கணும். சும்மாலாம் மேலோட்டமாக கிடையாது, நல்லா அழுத்தி பிடிக்கணும் 2 கையும். இப்பொழுது கட்டை விரல் 2ஐயும் வேறு எந்த விரலும் பிரிக்கக்கூடாது, கட்டை விரல் 2 மட்டும் பிரிக்கணும். பிரித்து பாருங்கள். பிரிக்க முடியுதா? பிரிக்க முடியுது. மற்ற விரலாம் எதுவுமே ஆகக்கூடாது. கட்டை விரலை மூடுங்க. ஆள்காட்டி விரலை மட்டும் பிரிங்க. நல்லா அழுத்திட்டு பிரிக்கணும். பிரிக்க முடியுதா? பிரிக்க முடியுது. நல்லா அழுத்திட்டு நடு விரலை மட்டும் பிரிங்க. பிரிக்க முடியுதா? மற்ற எந்த விரலும் பிரியக்கூடாது. நல்லா அழுத்தி பிடிக்கணும். பிரிக்க முடியுதா? பிரிக்க முடியுது. மோதிர விரலை மட்டும் பிரிங்க பார்க்கலாம். நல்லா அழுத்திட்டு பிரிக்க முடியாது. சுண்டு விரலை பிரிங்க பார்க்கலாம். தாராளம் பிரிக்க முடியும். பாருங்கள். ஏன் இதுக்கு பேர் மோதிர விரல்? அதில் தான் மோதிரம் போட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. 2வது, இது எதை குறிக்கிறது என்றால் அன்பார்ந்தவர்களே, இந்த கட்டை விரல் என்பது பெற்றோர்களை குறிக்கிறது. நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுகின்றீர்கள், இருவரும் ஒன்றாக இணைக்கிறீர்கள், ஒரே உடலாக மாறுகிறீர்கள். பெற்றோர்கள் உங்களை விட்டு பிரிந்து போகலாம். 2வது ஆள்காட்டி விரல் உடன் பிறந்தவர்களை குறிக்கிறது. அவர்களும் உங்களை விட்டு பிரிந்து போகலாம். அதை பற்றியெல்லாம் பிரச்சனை கிடையாது. 3வது நடுவிரல் நண்பர்களை குறிக்கிறது. அவர்களும் உங்களை விட்டு பிரிந்து போகலாம். சுண்டு விரல் எதை குறிக்கிறது? மற்றவர்களை குறிக்கிறது. உறவினர்கள், மற்றவர்கள், அவர்களும் உங்களை விட்டு பிரிந்து போகலாம். ஆனால் பிரிக்க முடியாத உறவு எது இருப்பாருங்கள்? உங்களால் பிரிக்கவே முடியாது. அது எப்பொழுதும் பிரியக்கூடாத உறவாக இருக்க வேண்டும் என்று தான் பாருங்கள். இயற்கையிலேயே கடவுள் எப்படி படைத்திருக்கிறார் பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு பிரிக்கக்கூடாது. ரொம்ப சிலர் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு பிரித்தாக்க பிரிக்கலாம். ஆனால் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நீங்கள் அழுத்தி வச்சு 2 கையை நீங்கள் எல்லாம் அழுத்தி வச்சுட்டு
பிரித்து பாருங்கள், பிரிக்கவே முடியாது, உண்மையிலே முடியாது. ஆக்சுவலாக வீணுக்கு வம்புக்கு பிரிக்கணும்னு நினச்சா பிரிக்கலாம், ஓகே. அப்படி பிரியும்போது மற்றதும் பிரியுது பாருங்கள், அதான் விஷயம். ஆய்வு பண்ணி சொல்லியிருக்கிறேன் நான், இனிமேல் சாதாரணமாக எடுத்துக்காதீங்களா. எனவே இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்ற உண்மையை நாம் உணர்ந்து நம்முடைய இல்லற வாழ்வை நாம் உண்மையாகவே இறைவன் விரும்புகின்ற விதத்திலே நாம் வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு அழகானதாக இருக்கும். எல்லா உறவுகளும் என்னை பிரிந்து சென்றாலும் எனக்கென்று இருக்கின்ற உறவு இந்த உறவு தான், கடவுளால் கொடுக்கப்பட்ட மாபெரும் உறவு இந்த திருமண உறவு. ஆகவே இந்த உறவு எப்பொழுதும் பிரியாமல் இறுதி வரை நிலைத்திருக்கின்ற உறவாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட இல்லற வாழ்வை நாம் நமதாக்கி கொண்டு உண்மையாகவே எல்லோரும் எதிர்பார்க்கின்ற முன் உதாரணமான கிறிஸ்தவ குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் திகழ இறைவனுடைய அருளை இந்த திருப்பலியிலே மன்றாடி கேட்போம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்ம நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகின்றேன். தூய ஆவியின் வல்லமையாய் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கண்ணீர் மறியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகின்றேன். யாக்கோபின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன், பாரினில் அவர் துணை வேண்டுகின்றேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். இறைவனில் நம்பிக்கை கொண்ட மக்களாக ஒன்று சேர்ந்து வந்திருக்கின்ற நாம் நம்முடைய நல்வாழ்வுக்கு தேவையான வரங்களை நம் விண்ணக தந்தையிடம் இப்பொழுது எடுத்துரைத்து மன்றாடுவோம். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிக்கொண்டார். அன்பின் இறைவா, எங்கள் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர் சிறப்பாக இத்திருப்பலியை நிறைவேற்றும் அருள்பணி மரிய லூயிஸ் அடிகளார் மற்றும் எம் பங்கில் உள்ள அனைத்து குருக்களும் என்றென்றும் நிலைத்திருக்கும் உமது வார்த்தையை தங்கள் மனதில் பதித்து இறைவார்த்தையின் சாட்சிகளாக வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. நீதியின் இறைவா, எங்கள் நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்கள் உம்முடைய வார்த்தையை அவர்களின் பாதைக்கு ஒளியாக கொண்டு நீதி, உண்மை, நேர்மை போன்ற உயரிய மதிப்பீடுகளை தங்கள் வாழ்வில் ஏற்று
வாழ வரம் அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டலும். கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்றுரைத்த எம் இறைவா, திருமணத்தின் மூலம் உம்மால் இணைக்கப்பட்ட தம்பதியர்கள் ஒவ்வொருவரும் ஒருவர் மற்றவருக்கு வாழ்நாள் முழுவதும் பிரமாணிக்கமாகவும் இருந்து தன் திருமண வாக்குறுதிகளை கடைபிடித்து நல்லதொரு இல்லற வாழ்க்கை வாழ வரம் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டலும். மகன் உங்களுக்கு விடுதலை அளித்ததால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவளாயிருப்பீர்கள் என்றுரைத்த எம் இறைவா, அன்றாடம் நாங்கள் சந்திக்கும் சோதனைகள், கவலைகள், மனசோர்வுகள், தோல்விகள், நோய்கள், போராட்டங்கள் இவற்றில் உயிருள்ள உம் வார்த்தையின் வல்லமையால் விடுதலையும் மனத்திடனும் பெற்றிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டலும். புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவர்களாயிருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பின் வளர்வீர்கள் என்று திருத்தூதர் பேதுரு வழியாக உரைத்த எம் இறைவா, இன்றைய ஞாயிறு வழிபாட்டில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் சிறப்பாக திருவழிபாடு வாசகர் குழுவினர் உமது நாணத்தையும் ஆர்வத்தோடு தேடவும், உமது இறை வார்த்தையை வாஞ்சையோடு வாசித்து தியானிக்கவும், உமது கட்டளைகளை கடைபிடித்து எம்மிடம் உள்ள குறைகளை கலைத்து விண்ணக செல்வராய் வாழ எம் உள்ளத்தை, இதய சிந்தனைகளை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொள்ளும் வரம் அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா. காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா. கோடையாய் உந்தன் கோடையாய் இன்று நிறைவாய் என்னையும் ஏற்பாய். கரத்தினில் என்னை நீ இணைப்பாய். காணிக்கை தந்தே தேவா, என்னை காணிக்கை தந்தே நாதா.
என்னை காணிக்கை தந்தேன் நாதா, காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா. இந்த நிலையான சொந்தம் நீதானே என்று காணிக்கை தந்தேன் தேவா, காணிக்கை தந்தேன் தேவா, என்னை காணிக்கை தந்தேன் நாதா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உடையதுமான இந்த ஞாயிறு திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மது கையேற்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ளவும் உம்மை வேண்டுகின்றோம். உமக்கேற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. திருமணம் என்னும் உறவினால் இணைக்கப்பட்டிருக்கின்ற அனைவருக்காகவும் சிறப்பாக செபிப்போம். குறிப்பாக பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்குள்ளாகி இருக்கின்ற திருமணங்களுக்காக மன்றாடுவோம். குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகள், கணவன் மனைவி, இவருடைய உறவிலே இன்னும் ஆழமாக அவர்கள் ஒருவர் ஒரு அன்பு செய்து வாழவும், இறைவன் விரும்புகின்ற விதத்திலே குடும்பத்தை அமைக்கவும் தேவையான அருளை இறைவன் பொழிய வேண்டும் என்று செபித்து இந்த திருநிகழ்விலே பங்கெடுப்போம்.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவுகூர்ந்திருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவாம், இன்றைய திருப்பலி நன்றியதில் திருப்பலியாக உடைய பாதத்தில் அர்ப்பணித்து மகிழ்கின்ற நிர்மலா பன்னீர் குடும்பத்தினரையும், ஆல்பர்ட் ஐ பால்ராஜ் குடும்பத்தினரையும், மாஸ்தி வால்சன் மார்டினா குடும்பத்தினரையும், ஜான் தாமஸ் நீனா ஜான் குடும்பத்தினரையும், ஜோயில் அவர்களையும், ஜெயக்குமார் ஆனி ஜாய்ஸ் குடும்பத்தினரையும், கேத்ரின் டயனா ஜஸ்வின் கோவிட் அவர்களையும், சிறிய புஷ்பம் பிரின்சஸ் சிந்திஜன் மரிய சோஃபியா குடும்பத்தினரையும், சௌரி விருமுத்து பிரமிளா நான்சி குடும்பத்தினரையும், இந்திரா யுவராஜ் மேத்யூ பிரின்ஸ் குடும்பத்தினரையும், ஆரோக்கியராஜன் மேரி ரேணுகா குடும்பத்தினரையும் தங்களது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்து மக்கள் நன்றி செலுத்துகின்ற எஸ் ஜான் பீட்டர், புளோரிட்டா ஆண்டனெட் அவர்களையும், இறை இறக்கத்திற்கு நன்றி செலுத்தி மகிழ்கின்ற சுரேந்தர் தங்கராஜ் மரிய கேரளின் குடும்பத்தினரையும், மேத்யூ ரிபல்லோ குடும்பத்தினரையும், பிரான்சிஸ் ஜேவியர் ஜெயசிலி குடும்பத்தினர் நன்றி எறிதலையும், சுஜய் இருதயராஜ் ருபீனா மரிய ஜெனோவா குடும்பத்தினரையும், சூசன் மேரியான் ஜூடித் சைமன் குடும்பத்தினரையும், ஷியாம் சுந்தர் பிரீத்தி மரியாம் இவளை நன்றி எறிதலையும் நிறைவேற்றி இவளை ஆசீர்வதித்து மேன்மேலும் உமது அருளால் நிறைத்து பாதுகாத்து வழி நடத்தியருளும். அனிடெக் இன்ஃப்ரா தொழில் வளர்ச்சிக்காகவும், ஏஜேஎஸ் பவர் சொல்யூஷன் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், ஐ ஷார்ட் கேட் சர்வீஸ் சென்டர் தொழில் வளர்ச்சி காணவும், மறைமலை நகர் கிராண்ட் ப்ரொமோட்டர்ஸ் தொழில் முன்னேற்றம் காணவும், நீனா ஜான் எல்ஐசி இன்சூரன்ஸ் தொழில் வளர்ச்சி அடையவும்,
கிரேசி சார்ல்ஸ் சுகப்பிரசவம் பெற வேண்டும் என்றும், ஏடன் ஜார்ஜ் இறை பராமரிப்பிலும் ஞானத்திலும் வளர வேண்டும் என்றும், பிரபா ஓல்டேஜ் ஹோம் ஐநாவரம் நல்வாழ்வுக்காகவும், ஜே மேன் பவர் ஐநாவரம் வளர்ச்சிக்காகவும், ஸ்டான்லி மேன் பவர் முன்னேற்றத்திற்காகவும், த கூல் சென்னை ஹோம் அப்ளையன்சஸ், த கிளாசி ஹோம் நீட்ஸ் தொழில் வளர்ச்சிக்காகவும் இடத்தில் ஜெபிக்கின்றோம். உடைய அருளையும் ஆசிரியம் இவர்கள் மீது பொழிந்து இவர்களை காத்து கரம் பிடித்து வழிநடத்தியருளும். நீர் உலகிலிருந்து முடம் அழைத்து கொண்ட டிபி ஜார்ஜ், ஏ ஆரோக்கியதாஸ், ஜீவா ராஜா, என் யுவராஜ், ஜே கிறிஸ்டி ஜோசப், மாசி மெல்லிகா, எஸ் சந்தியாகு, எஸ் குழந்தை தெரேசால், மேத்யூ ரிபெல்லோ, ஆக்னஸ் ரிபெல்லோ, ஓகே மார்க்ஸ், ரோஸ் மேரி என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் தந்தையும் பாதுகாவலருமான புனித ஜான் பாஸ்கோ, புனித டொமினிக் சாவியோ, இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கின்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதி. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும்போது கண்ணாலே இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும்போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறார். ஆ ஆ ஆ நான் மண் மீது வாழ வழி செய்கின்றார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடுகின்ற இரவின் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற இழை வடிகின்ற கண்ணீர் துணைகின்ற இயேசு அரசாகுமே. ஆ ஆ ஆ கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. இயேசுவே உந்தன் வார்த்தை
உந்தன் வார்த்தையா வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையால் என் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒளிர்ந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. தீமைகள் தகர்ந்தொழிர்ந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே. பகைமையும் சுயநலன்களும் இங்கு வீழ்ந்து ஒளிர்ந்திடுமே. நீதியும் அன்பு நேர்மையும் பொங்கி நிறைந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒளிர்ந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் வாழ்வு நடந்திடுமே. அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த சௌரி வீரமுத்து, பிரமிளா நான்சி இவர்களின் மகள் மரியை ஜெசுகுமாரிக்கும், நமது பங்கை சார்ந்த சுப்பிரமணி ரத்னா இவர்களின் மகன் ஜெகன்ராஜுக்கும் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது முதல் அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த ஏ ஜெயக்குமார், ஆனி ஜாய்ஸ் இவர்களின் மகள் பிரிசில்லா பிரியங்காவுக்கும், வில்லிவாக்கம் புனித அருளானந்தர் ஆலய பங்கை சார்ந்த ஸ்டீஃபன் அருள்தாஸ், ஆக்னஸ் அமலாவதி இவர்களின் மகன் ஆலன் கால்வினுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது முதல் அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த கோவிந்தன் லோகநாயகி இவர்களின் மகள் ஜி கோமலாவுக்கும், வேலூர் மறைமாவட்டம் வந்தவாசி திரு இருதய ஆண்டவர் ஆலய பங்கை சார்ந்த பெஞ்சமின் கிளாரா இவர்களின் மகன் மோசஸுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது முதல் அறிவிப்பு. டாலி மினி இவர்களின் மகள் மேரி சோனாவுக்கும், கேரளா கண்ணூர் மறைமாவட்டம் பிலத்தரா வியாகுல அன்னை ஆலய பங்கை சார்ந்த தேவதாஸ் தேக்கன், காலம் சென்ற சவிதா நான்சி இவர்களின் மகன் ஜீவன் டேவிட்டுக்கும் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது இரண்டாம் அறிவிப்பு. இத்திருமணங்களில் ஏதேனும் தடை இருப்பதாக அறிந்தவர்கள் பங்கு தந்தையிடம் உடனடியாக தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய மேலான கடமையாகும். ஞாயிறு அறிவிப்புகள். 6/10/2024 ஞாயிறு இன்று ஆண்டின் பொதுக்காலம் 27ஆம் ஞாயிறு விவிலிய ஞாயிறாக நம்முடைய பங்கில் இன்று சிறப்பிக்கப்படுகின்றது. 7/10/2024 திங்கள் நாளை ஜெபமாலை அன்னையின் விழா. 9/10/2023 புதன்கிழமை புனிதர்கள் டென்னிஸ் மற்றும் ஜான் லியனார்டி நினைவு நாள். 13/10/2024 ஞாயிறு நம் பங்கில் வினோத விளையாட்டுகள் மற்றும் உணவு திருவிழா ஃபேன்சி ஃபெட் ஃபுட் ஃபெஸ்டிவல் நடைபெற உள்ளது. பங்கு மக்கள் அனைவரும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இவ்விழாவில் பங்கேற்று பங்கின் வளர்ச்சிக்காக உதவ வேண்டும் என்றும் உங்களுடைய உறவை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றும் அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய ஒருமைப்பாட்டு உணர்வையும்
வெளிப்படுத்த இது அற்புதமான ஒரு வாய்ப்பு. எனவே எல்லோரும் இதில் பங்கெடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பங்கை சாராத மற்றவர்களையும் உங்களுடைய அண்டை வீட்டாரையும் தெரிந்தவர்கள் நண்பர்கள் மற்றவர்களையும் உடன் அழைத்து வருமாறும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். யார் வேண்டுமானாலும் இதில் பங்கெடுக்கலாம். எனவே கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் மற்றவர்களும் இதில் பங்கெடுக்க அவளை அழைத்து வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பிய பொறுப்பாளர்கள் ஃபேன்சிஃபெட் தொகையினையும் மீதமுள்ள டோக்கன்களையும் அருள் தந்தை சத்யசீலன் அவர்களிடம் இன்று மாலைக்குள் ஒப்படைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் வீடுகளில் நீங்கள் பயன்படுத்தாத ஆனால் மற்றவர்களுக்கு பயனுள்ள பொருள்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுக்குமாறும், அவற்றை கொண்டு வர முடியாதவர்கள் உங்களுடைய விலாசத்தையும் அலைபேசி எண்ணையும் பங்கு அலுவலகத்தில் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த ஞாயிறு வினோத விளையாட்டுகள் மற்றும் உணவு திருவிழா முன்னிட்டு வாகனங்களை ஆலய வளாகத்திலோ ஆலயத்திற்கு முன்புறமோ தயவு செய்து நிறுத்த வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனவே வாகனங்களை பள்ளி மைதானத்தில் நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதற்காக திருவிக்கா தெரு வழியாக வாகனங்களை கொண்டு வருமாறும், வாகனங்களை கொண்டு வராமல் இருந்தால் அது நல்லது என்றும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆலயத்திற்கு வெளியேயும் தயவு செய்து பொதுமக்களுக்கு இடையூறாக வாகனங்களை நிறுத்த வேண்டாம் என்று ஒரு முறை சொன்னாலும் அதை சிலர் கேட்பதே இல்லை. ஆகவே தயவுசெய்து பொதுமக்களுக்கு நாம் எந்த காரணத்தை கொண்டும் இடையூறாக இருக்கக்கூடாது. எனவே நம்முடைய சாலை எவ்வளவு குறுகிய சாலை என்பது நமக்கு தெரியும். எனவே தயவுசெய்து வாகனங்களை கேட்டிற்கு வெளியேயோ ஆலயத்திற்கு முன்புறமாகவோ சாலையிலோ நிறுத்த வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒழுக்கத்தோடு நாம் நம்முடைய விழாவை கொண்டாடுகின்றோம். எனவே இந்த வாகனங்கள் அனைத்தையும் கொண்டு வருகின்றவர்கள் தயவுசெய்து பள்ளி வளாகத்தில் நிறுத்தவும். அந்த வாகனங்களுக்கு 2 சக்கர வாகனங்களாக இருந்தால் ரூபாய் 20 டோக்கனும், 4 சக்கர வாகனங்களுக்கு ரூபாய் 50 டோக்கனும் வசூலிக்கப்படும். பணம் வாங்கப்பட மாட்டாது, டோக்கன்கள் வசூலிக்கப்படும். எனவே தயவுசெய்து டோக்கன்களை பெற்று வாகனங்கள் நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அவர்களோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். நமது பங்கில் இயங்கி வரும் புனித வின்சென்ட் தே பால் சபையினர் ஏழை எளியோருக்காக ஆலயத்தின் முன்பாக உண்டியல் ஏந்துகிறார்கள். தங்களால் இயன்ற உதவி அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். விவிலியத்தின் மீதுள்ள பற்றை நாம் வளர்த்து கொள்ளும் நோக்கத்துடன் கடந்த ஆண்டைப் போலவே இந்த ஆண்டும் இந்த மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நம் பங்கில் விவிலிய வினாடி வினா போட்டி நடைபெற உள்ளது. சீராக்கின் ஞானம் நூலினை படிக்க ஆரம்பியுங்கள். எழுத்து தேர்வாக 27ஆம் தேதி நடைபெறும். விவிலியத்தை பார்த்து விடைகளை எழுதுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும். இருப்பினும் நீங்கள் படிக்காவிட்டால் விடைகளை தேடுவதற்கே 1 மணி நேரம் சரியாக போய்விடும். எனவே காலை 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை 1 மணி நேரம் எழுத்து தேர்வாக இது நடைபெறும். எனவே சீராக்கின் ஞானம் நூலினை படிக்க தொடங்குங்கள். பங்கு பெற விருப்பம் உள்ளவர்கள் இம்மாதம் 20ஆம் தேதிக்குள் தங்கள் பெயர்களை பங்கு அலுவலகத்தில் பதிவு செய்யவும். விவிலிய ஞாயிறை முன்னிட்டு லூக்கா நற்செய்தியினை எழுதும் போட்டியும் நடைபெறும். கடந்த ஆண்டு யோவான் நற்செய்தி நிறைய பேர் எழுதியிருந்தார்கள், மகிழ்ச்சி. இவ்வாண்டு லூக்கா நற்செய்தியினை A4 தாளில் அழகாக எழுதி சிறப்பான முறையில் அலங்கரித்து வழங்க இறுதி நாள் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஏறக்குறைய 1 மாதம் காலம் இருக்கிறது. எனவே தயவுசெய்து நிறைய பேர் இதில் பங்கெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். விவிலியத்தை எழுதுவது, 1 முறை எழுதுவது 2 முறை அல்ல, 3 முறை 4 முறை கூட வாசிப்பதற்கு சமம். எனவே தயவுசெய்து இந்த எழுத்து போட்டியிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். பார்த்து எழுதுதல், விவிலியத்தை எழுதினால் நலம். இவ்விரு போட்டிகளிலும் பங்கு பெறும் அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்படும். சிறப்பிடம் பெறுவோருக்கு பரிசுகள் வழங்கப்படும். அக்டோபர் 26ஆம் நாள் கடைசி சனிக்கிழமை அன்று காலை திருப்பலிக்கு பிறகு 7 மணி முதல் மாலை 7 மணி வரை 12 மணி நேர தொடர் ஜெபமாலை நம்முடைய ஆலயத்தில் ஜெபிக்கப்படும். 26ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை 12 மணி நேர தொடர் ஜெபமாலை ஜெபிக்கப்படும். முடிவில் 7 மணிக்கு திருப்பலி நடைபெறும். எனவே பங்கு மக்கள் அனைவரும் அன்று ஆலயத்திற்கு வருகை புரிந்து ஒரு ஜெபமாலையாவது ஜெபிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதற்கான அட்டவணை விரைவில் வழங்கப்படும். எனவே அந்த அட்டவணையின்படியோ அல்லது உங்களுக்கு வாய்ப்பு இருக்கின்ற பொழுதோ வந்து ஆலயத்தில் வந்து ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். அன்று ஒரு நாள் அன்பியங்களில் மாதா சுரூபங்கள் வீடுகளுக்கு எடுத்து சென்று ஜெபிப்பதை நிறுத்தி வைக்குமாறு அன்பிய தலைவர்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். 13/10/2024 அடுத்த ஞாயிறு, ஆண்டின் பொதுக்காலம் 28ஆம் ஞாயிறு. இன்றைய காலை திருப்பலிகளை சிறப்பித்த திருவழிபாட்டு வாசகர் குழுவினருக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். விவிலிய ஞாயிறு என்பதனால் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து பல நாட்கள் இதற்காக திட்டமிட்டு உழைத்து மிக சிறப்பாக இந்த நாளை சிறப்பித்த திருவழிபாட்டு குழுவினர்
மிக சிறப்பாக தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் அவர்களை வழிநடத்துகின்ற தலைவி ஜெனிஃபர் அவர்களுக்கும் மற்ற உறுப்பினர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று புனித டொமினிக் சாவியோ நினைவு நாள் என்பதனால் மாலை திருப்பலியினை சாவியோ விங்ஸ் குழுவினர் சிறப்பிப்பார்கள். அடுத்த ஞாயிறு 13ஆம் தேதி அன்று திருவழிபாட்டு குழுவினர் சிறப்பிப்பார்கள். அதற்கு அடுத்த வாரம் 20ஆம் தேதி அன்று மரிய கொரற்றி அன்பிய மக்கள் சிறப்பிப்பார்கள். கடந்த வாரம் உண்டியல் மூலம் பங்கு மக்கள் அளித்த காணிக்கை ரூபாய் 32,316. தாராளமாக காணிக்கை வழங்கிய அனைவருக்கும் சிறப்பான நன்றி. திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கல்வி சிறார்கள் உங்களுடைய மறைக்கல்வி ஆசிரியர்களிடம் அட்டெண்டன்ஸ் கொடுத்து விட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு விடுமுறை அல்ல, இன்றைக்கு வேலை நாள். ஆகவே நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய அட்டெண்டன்ஸ் பதிவு செய்யவிட்டால் நீங்கள் தான் அதற்கு பொறுப்பு. தயவுசெய்து எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் வேகமாக வீட்டுக்கு போக வேண்டாம். உங்களுடைய மறைக்கல்வி ஆசிரியரை சந்தித்து உங்களுடைய அட்டெண்டன்ஸ் பதிவு செய்து விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலி முடிவிலே இறை வார்த்தை அடங்கிய இனிப்பினை வழங்குவார்கள். எனவே அவற்றை பெற்று மகிழ்ந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து இறை வார்த்தையை வாசிப்போம். இறை வார்த்தையின் நெறியில் வாழ நாம் பழகிக்கொள்வோம். நிச்சயமாக நம்முடைய குடும்பங்கள் இறை வார்த்தையால் வழிநடத்தப்பட்ட குடும்பங்களாக திகழ வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருள் அடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் உந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கும் உந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா, பொங்கு முந்தன் கருணைக்கு அளவில்லையோ தலைவா. நீ எல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் உள்ளம் மகிழ்வானதே. எல்லா சிறு பொழுதும் வீணானதே, நீ வந்ததால் என் உள்ளம் மகிழ்வானதே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லை, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நீ இன்றி என் வாழ்வில் பொருள் இல்லையே, நீ மட்டும் என் சொந்தம் எப்போதுமே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நன்றி பாடும் நாள் வந்ததே, இனி நன்றி மட்டும் எந்த நெஞ்சிலே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும்
அனைத்து மக்களின் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எமது பங்கின் பாதுகாவலரான தூயதுன் போஸ்கோவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.